குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காப்பு போடுறோம். பூத்தனா, ரேவதி, ஜேஷ்டா, கோட்டரா இதெல்லாம் பாலகிரகங்கள்னு பேர். இந்த சின்ன அசுரர்கள் இவர்கள். இந்த மாம்சம் சாப்பிட்றதுலயே சின்ன குழந்தையோட மாம்சம் இதுக்கெல்லாம் பிடிக்கும். அதனால இதெல்லாம் குழந்தைகளை அஃபெக்ட் பண்ண வரும். இதுல இருந்து குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு தான் காப்புன்னு நாம போடுறது. காப்புன்னு உடனே தங்க காப்பு, வெள்ளி காப்பு அதெல்லாம் இல்லை. இப்ப சொல்றேன், யாரா ரொம்ப வயசான வாழ்க்கை தெரியும். பழைய காலத்துல 7வது நாள் உரலை வச்சு, தாழ மடலை வச்சு, காப்பரிசியை பண்ணி மேல வச்சுட்டு, சின்ன குழந்தைகள் கையில வேப்பலைய கொடுத்து, ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா, ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தான்னு அடிச்சு சுத்துவா. யாருக்கா பார்த்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கான்னு தெரியல, நான் சுத்திருக்கேன், அதனால சொல்றேன். ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா, ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தான்னு அடிச்சுன்னே வரணும். அந்த வேப்பலை அடிக்க அடிக்க அந்த வேப்ப இலை உதிர்ந்து அந்த காம்பு இருக்கும். அந்த காம்பை இழுத்து தான் காப்பு போடணும், கையிலையும் காலையும். அதுதான் ரக்ஷேங்கிறது.